நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025ஆம் வருஷம் ஒரு முக்கியமான நிகழ்வு. குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் நல்ல பலன்களை அள்ளித் தருவதற்கு கடமைப்பட்ட குரு பகவான் இப்போது அதிசாரம் என்கின்ற முறையில் ஒரு 50 நாட்களுக்கு மட்டும், ஒரு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு தற்காலிக அதிசார நிலையாக உச்சம் என்கின்ற நிலையில் இப்போது இருக்கின்ற மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு மாறுகிறார். இதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்குமா? பொதுவாகவே குரு பகவான் எல்லாருக்குமே அள்ளித்தரக்கூடியவர். இதில் ஒரு வலிமையான 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், ஒரு உச்சம் என்கின்ற மாற்றம் இப்போது ஒரு 50 நாட்களுக்கு ஒரு தற்காலிகமாக வரப்போகிறது என்பது 12 ராசிக்காரர்களுக்குமே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. அதாவது இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பணம் இல்லாமல், தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல், எதுலேயுமே ஒரு மாதிரியான முடக்கத்தோடு சுணக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையிலையும் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, எனக்கு ஏதோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல தான், தானிக்கு தினம் சரியாக போய்கிட்டு இருந்தது, இப்போ 2 காசு கையில் நிற்கிதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2 காசு என்பதை விட 20 காசு 200 காசு 2 ஒரு பெரிய பல மடங்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற கடக வீட்டிற்கு, உச்ச வீட்டிற்கு மாறக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 50 நாட்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலனை தர இருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த அதிசார குருப்பெயர்ச்சி இப்போது நடக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமான ஒரு அமைப்பு. ஆகவே இந்த 50 நாட்களுக்கு மிகப்பெரிய உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மைகளை தருவார், நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக வந்திருக்கிறது. ஏன்னா உங்கள் பாக்கிய அதிபதி இப்போது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடையப் போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக வரப்போகிறார். இந்த 50 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் அதிபதி உச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட மேலே 10ஆம் இடத்தை அவர் பார்க்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்நிலை. என்ன நடக்கும்னா, வேலை தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயும் ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுத்து உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த அதிசார குருப்பெயர்ச்சிக்கு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்குமே சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க, சம்பள உயர்வுகள் கிடைக்காமல் இருந்தவங்க, மிக மிக முக்கியமாக ஒரு பதவி டிரான்ஸ்ஃபர் மாதிரி கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, 3-4 வருஷமாக ஒரே சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இப்போது 7.5 சனி அவங்களுக்கு இருக்கிறார் இல்லையா? இந்த மாற்றத்தின் மூலமாக உச்சனுடைய வீட்டில் சனி அமர்ந்து உச்சனுடைய பார்வையை அடைய போகிறார். 7.5 சனியில் கடுமையான விரயங்க, பெரிய விரயமாக இருக்குது. சம்பாதிச்ச காசெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்க முடியல, அது பாட்டில் செலவு பாட்டில் போய்கிட்டே இருக்கின்றவங்களுக்கு சுப மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மை. 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது கடந்த காலத்தில் நியாயமாக உழைத்தும் எது நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. ஆகவே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8, 10, 12ஆம் இடங்களை பார்வையிட்டு மிகுந்த சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் வியாபாரம், தொழில், வேலை போன்ற விஷயங்களில் கடந்த காலங்களில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். போட்டியாளர்கள் அப்படியே ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் மிகப்பெரிய அமைப்பில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு புது முயற்சியும் அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற விஷயங்களில் இது வரைக்குமே போக முடியாமல் இருந்தவங்க, இப்போ வெளிநாடு போகிறதுக்கு ஒரு அதாவது பர்மிஷன் கிடைக்காம, விசா கிடைக்காமல் இருந்தவர்கள், அல்லது விசா கிடைத்தும் வெளிநாட்டிற்கு போக முடியாமல் வேறு ஏதேனும் தடைகள் போன்றவைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் தொழிலில் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையினால் அந்த மாதிரி ஆர்டர் இப்படி கிடைச்சோம், என்னால் யூஸ் பண்ண முடியல, அல்லது ஆர்டரே வரமாட்டேங்குது, இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியல, இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக உட்கார்றதுனால இது வரைக்கும் வீடு வாகன கனவுகள் நிறைவேறாமல் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லையும்
பெரிய நன்மைகள் உண்டு. பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் வாழ்க்கை துணை யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த 50 நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான அதிசார குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக 3ஆம் இடத்திற்கு மாறுறார். ஐயா 2ஆம் இடத்துல இருந்தாலே நல்லதுங்க, காசு பணம் வரும். 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு, அதனால எதனா கெட்ட பலன்கள் வந்துருமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. 3ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறார். உங்களுடைய அட்டமாதிபதியாகிய எட்டுக்குடைய குரு பகவான் தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகிறது என்பது எதிர்பாராத பணலாபம், தனவரவு போன்றவைகளை கொடுக்கக்கூடியது. இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக இன்னொரு நன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா, உங்களுடைய ராஜயோகாதிபதி சனி பகவான் ஏற்கனவே 11ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இப்போது உச்சகுரு பார்க்க போகிறார். சனியும் உச்சனுடைய வீட்டில் இருக்க போகிறார். ஆக அந்த உச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்களும் நல்ல உயரத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு தனவரவு, பணலாபம் போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் பெரிய நிம்மதி. 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போவதால் இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள் போன்றவைகள் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிய காதலர்கள் வரக்கூடிய அமைப்பு, புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புன்னு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நட்புகளின் மூலமாக, கூட்டு முயற்சிகளின் மூலமாக இந்த 50 நாட்களுக்குள்ளே ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமைப்புகள் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு தான் குரு பகவான் மாறப்போகிறார். அப்போ 8க்கு 8 மறையக்கூடிய இந்த குரு பகவான் கூட்டு முயற்சிகளால் லாபம் போன்றவைகள், கூட்டுத் தொழிலில் இது வரைக்கும் வராத அளவுக்கு நல்ல வருமானம் போன்ற அமைப்புகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடமாகிய பாக்கியத்தை குரு பகவான் பார்க்க போவது, கடந்த காலங்களில் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த 50 நாட்களுக்குள்ள உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை. கல்யாணம் ஆகியும் புத்திர பாக்கியம் கிடைக்கலைங்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. லாபத்தில் இருக்கக்கூடிய சனியை அவர் பார்ப்பதால் போட்டிகளில் வெற்றி, எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, யாருக்கிட்ட தோற்று போகக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் விழாமல் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நல்ல மாற்றங்கள் இந்த 50 நாட்களுக்கு, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரையிலான இந்த அதிசார குரு பெயர்ச்சி அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள். ஏன்னா 3ஆம் இடம் வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த வாய்ப்புகளின் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரியாக உபயோகப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி 2025 ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியிலே இருந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார் ஒரு 50 நாட்களுக்கு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 50 நாட்களுக்கு அவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறதுன்றது பணமழை பொழிய போகுதுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த பணமழை பொழிய போகுதுன்னா அவங்கவுங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல நூற்றுக்கணக்கிலோ, ஆயிரக்கணக்கிலோ, லட்சக்கணக்கிலோ, கோடிக்கணக்கிலோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது இல்லைங்க. 2ஆம் இடத்துல போய் உச்சமானா, அதுவும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் உச்சமானா தொழில் மூலமான வருமானங்கள் நல்லா இருக்கும்னு தான் பேர். சில பேர் உடனே என்ன நினைப்பீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க. ஒரு பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல தான் உண்மையிலே எல்லா பலன்களும் நடக்குங்க. ஒருத்தர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் நூற்றுக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறார். ஆக இந்த அடிப்படையில் உங்கள் பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அதிசார குரு பயிற்சியாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி அமையுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். புதிய கடன்கள் வருங்க. என்னங்கய்யா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பணமெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கடன் வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், கடன் இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க. ஒரு நல்ல வீடு வாங்குகிறோம், லோன் போட்டு தான் வாங்குகிறோம். நல்ல வண்டி வாங்குகிறோம், லோன் போட்டு தான் வாங்குகிறோம். தொழில் ஆரம்பிக்கிறோம், நம்ம கையில் 10 ரூபா இருக்குது, பேங்க்கில் ஒரு 20 ரூபா வாங்கி அதை அப்படியே டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா.
நல்ல கடன்கள் அமைந்தால் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கெட்ட கடன்கள், அசுப கடன்கள்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அசுப கடன்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, திரும்பி வர முடியாத, அதனால் பிரயோஜனம் இல்லாத செலவு தான் அசுப கடன்கள்னு சொல்கிறோம். அந்த அசுப செலவுகள், அசுப கடன்கள் வாங்க தேவையில்லாமல் வளர்ச்சிக்கான நல்ல கடன்கள் வாங்கி அதை அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த 50 நாட்களும் நல்லவைகள் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ரொம்ப நல்ல விதமான அமைப்புகள் உண்டு. இந்த 50 நாட்களுக்குள்ளே தங்கம் சார்ந்த, மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு லாபங்கள் இருப்பதைப் போலவே ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்ல இப்போ தாங்க அந்த பணம் போச்சு இந்த பணம் போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட திரும்பி நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. பயணங்களின் மூலமான தொழில் அமைப்புகளை கொண்டவர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர், மிக முக்கியமாக இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 50 நாட்களுக்குள்ளே அப்படியே கால் ஊன்றி விடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்கின்றன. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணவரவு, தனலாபம், குடும்பத்தில் மிகப்பெரிய நல்ல மேன்மை, உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோம்னா இன்றைக்கி வாங்கயா எடுத்து வச்சுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி 7 மணிக்கு வாங்க பணம் கொடுக்குறேன் என்றால் 6 மணிக்கே பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு தகுதிகள் வரக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுப அமைப்புகள் இப்போது நடக்குது. மெதுவாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு கடகராசிக்காரங்களுக்குன்றதான் உண்மை. ரொம்ப நல்லது இப்போது இப்போ படிப்படியாக நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராஜயோகாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் இப்போது 50 நாட்களுக்கு அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். இந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். கடந்த ஒரு 3 வருடங்களாகவே கடுமையான 4 வருடங்களாகவே கடுமையான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 50 நாட்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. என்ன அஸ்திவாரம்? குடும்பத்தில் ஒரு அஸ்திவாரம் இருக்கலாம், வேலையில் ஒரு அஸ்திவாரம், வேலையே ஒரு நல்ல அஸ்திவாரத்திற்காக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாம், வியாபாரம் புதிதாக ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு முடிவையும் அட்டகாசமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. ராசியில் உச்சகுரு, அதாவது பாக்கியாதிபதியாகிய உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியில் உச்சம் பெறுவதால் முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, முகம் அப்படியே பொலிவோடு இருக்கக்கூடிய தன்மை, மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்கலாம் என்ற அடுத்தவர்கள் உதவியின்றி தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மை. அண்ணன் கொடுக்குறாரு, அக்கா கொடுக்குறாங்க, தம்பி கொடுக்குறாரு, தங்கச்சி கொடுக்குறாரு, அப்பா அம்மா தேவையில் இருக்கிறேன், பொண்டாட்டி தேவையில் இருக்கிறேன், புருஷன் தேவையில் இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுப்பக்கூடிய, அப்படியே வெளியேற்றி நம்முடைய சொந்த காலில் நம்ம இருக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். தன்னுடைய வீட்டை அவர் தானே பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோகம். குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மக்கிட்ட நல்ல தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தூர இடத்துல வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறாங்க, வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மனவேதனையோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே, கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் குழந்தைகள்கிட்ட இருக்கின்ற மனமாற்றத்தை நீங்களே கவனிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படக்கூடிய தேவையில்லாத அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். கடந்த காலத்தில் இந்த அமைப்புகள், அதாவது திருமண அமைப்புகள் கை கொடுக்காமல் போனவர்கள், கணவன் மனைவி பிரிவினை இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கின்றன. புதிதாக ஏற்கனவே காதல் முறிந்தவர்கள், அதாவது அஷ்டமச்சனியின் போது லவ் பேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதல் முறிந்தவர்களுக்கு புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியிலேயே யார் வாழ்க்கை துணை என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. இதுவரை நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் தடங்கலின்றி நடக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 குருப்பெயர்ச்சி, அதிசார குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.